வணக்கம். வணக்கம். இது வந்து ரொம்ப ஆண்டு காலமா பார்த்துட்டே இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பர்பன் இடத்துல வளர்ந்தேன். ஓரளவுக்கு ஒரு கிராமத்துக்கு உண்டான இதையும் பார்த்துருக்கேன். அண்ட் சிட்டி மாரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். பட் இப்ப இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்துல தான் நெறைய பார்க்க முடியுது. ஆடல், பாடல் நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டு குறிப்பா இந்த மாசத்துல இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் எப்படி காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு வரும். இல்லங்க எனக்கு தெரியாதுங்க. நான் இப்ப தான் ஒரு 2, 3 வருஷமா தான் பார்க்குறேன். ரொம்ப அசிங்கமா அதாவது பான வந்து லைவா ஆக்ட் பண்ணி காட்டுறாங்க. அது வந்து குழந்தைங்க, பெண்கள் கோயில் காரத்த வச்சு என்ன இது? காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்பதான் அது வந்து சோசியல் மீடியால இருக்கிறதுனால நெறைய வெளில வருது. இது கிராமங்கள்ல காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சரியா? ஊர் பெரியவர்கள் அலோவ் பண்ணாங்க? ஒரு கோவில் திருவிழால எப்படி ஒரு அது? ஒரு அதான் சொல்றேனே, ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த திருவிழாக்களுக்கு மக்களை கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஓ, வரமாட்றாங்க திருவிழாக்கு. அப்ப அந்த நிர்பந்தத்துக்கு இதெல்லாம் தேவைப்பட்டது. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. அவனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும். அவனுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு இருக்கணும். ஏன்னா வேற என்ன என்டர்டெயின்மெண்ட் இருந்தது? இப்போ கிராமங்கள்ல என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்க முடியும்? திருவிழா இஸ் ஒன் பிளேஸ் வேறு எவ்ரிபடி எல்லாரும் கூடுறாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி சாடை மாடையாக பேசுறது, சாடை மாடையாக பாட்டுக்களை வைக்கிறதுன்றதுலேருந்து ஆரம்பித்து அது அடுத்த கட்டம் எங்கே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆபாச நடனங்கள் எனாக்ட் பண்ணியே காட்டுறாங்க. அது மேடை மேலேயே அவங்க தான் பொழுதுபோக்கு நைட்டு. சரியா? இது இட் ஹாஸ் நத்திங் டு வித் ரிலிஜன். அதான். இது வந்து ரிலிஜன் என்கரேஜ் பண்ணல. அது எதுவுமே கிடையாது. ஆனால் அவனை என்கேஜ் பண்ணி வச்சா அவனை என்ன பண்ணுவீங்க? முன்னாடிலாம் எப்படி நடக்கும்? இப்போ இது வட தமிழ்நாட்டெலாம் போனீங்கன்னா அந்த 18 நாட்கள் நடக்கும், விழா மாதிரி நடக்கும். இந்த 18 நாட்கள் மகாபாரதத்துடைய அந்த இதை பற்றியான நாடகங்கள் போடப்படும் முன்னாடிலாம். இப்போவும் இருக்குது, ஒரு சில இடங்களில் அதுவும் பண்ணுறாங்க. பட் அதை யார் இன்ட்ரெஸ்டோட வராங்க, உட்காந்து பார்க்குறாங்க. இப்போ இதுனா யூ இமீடியட்லி கெட் பீப்புள். அது எப்படிங்க பெண்கள் குழந்தைங்கள்லாம் இருக்கிற போது அவங்க அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த பெண்கள் குழந்தைகள் இதை நீங்கள் பெண்கள் குழந்தைகள் இருக்கும்போது ஆபாச நடனங்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் கிராமப்புறங்களில் மேடையில் நடக்குது நம்ம சொல்கிறோம். ஏன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குது, இவ்வளோ இதுவாக இருக்குது. அதே ஆபாச நடனங்கள், அதே விஷயங்கள் எல்லாமே நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே டிவியில் வருது, டே இன் அண்ட் டே அவுட் வருது. சிட்டியில் எல்லா டிவிலையும் வருது இல்லை அது? அப்போ அதை பற்றி யாருமே எதுவும் பேசுனது இல்லையே. நீ வந்து திரைப்படத்துக்கு தான் யூஏன்னு சர்டிஃபிகேட் போடுற, ஏன்னு சர்டிஃபிகேட் போடுற. அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ், அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காட்சிகள், பாடல் காட்சிகள், இது எல்லாமே டிவியில் அன்சென்சாரோட தானே வருது. யார் சென்சார் பண்ண முடியும்? வீட்டுக்குள்ளே சென்சார் பண்ண முடியுமா நம்மளால? தியேட்டரில் சென்சார் பண்ணலாம், அதுவே எவனும் பண்ணுறது இல்லை. அமைச்சரே கை குழந்தையை எடுத்துகிட்டு போகிறாங்க தியேட்டருக்கு. ஏ சர்டிஃபிகேட் உள்ள ஒரு படத்துக்கு, ஏ சர்டிஃபிகேட் உள்ள படத்துக்கு கை குழந்தையை எடுத்துக்கிட்டு அமைச்சர் தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. அது அந்த கை குழந்தைக்கு புரிய போகிறது இல்லை படத்தில் என்ன வருதுன்னு. ஆனால் அந்த சவுண்ட் எவ்வளோ டேமேஜ் பண்ணுவோம் அந்த குழந்தைக்கு. ஏ சர்டிஃபிகேட்ன்றது நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் அடல்ட் கண்டென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு, சவுண்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வீட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இன்றைக்கி இன்வேரியபிளி ஒரு படம் ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் கூட அந்த படம் டிவியில் காட்டக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்கா? இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்போ டிவி சேட்டலைட்டில் ஒரு மாதத்துக்கு அப்புறமா, 2 மாதத்துக்கு அப்புறமா, 3 மாதத்துக்கு அப்புறமா ஒளிபரப்புது. ஓடிடியில் இன்னும் உள்ள சென்சர் சீனோட வருது. அவன் பேரண்டல் கைடன்ஸ்னு அவன் போடுறான். பேரண்டல் கைடன்ஸ் எவன் இங்கே இருக்க பேரண்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? அந்த குழந்தை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கு, அதையே எடுத்து டபுள் மீனிங்கில் பாட்டு இருந்தாலும் அதையும் வீடியோ எடுத்து பெருமையாக ஷேர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? 2 குழந்தைங்க நம்ம ஆடல் பால் நிகழ்ச்சி பற்றி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களை வச்சு ரீல்ஸ் பண்ணுறாங்க. அது ரீல்ஸ் போடுறான், அது பெருமைப்படுறான். அன்றைக்கி ஒரு இது நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணோம். இது போட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெக்கப்படணும் அப்படின்ட்டு. ஒரு டபுள் மீனிங் பாட்டு, அப்படியே அதாவது எந்த அளவுக்கு டபுள் மீனிங்னா அவ்வளோ நாராசமாக டபுள் மீனிங் பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் டைரக்டர்னு சொல்லக்கூடியவன் 2 குழந்தைங்க அதை ஆட வச்சு ரசிக்கிறான். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்து இவன் ரசிக்கிறான். நான் இவங்களெல்லாம் மால்குடி சுபாவ் எல்லாமே நான் வந்து திட்டி விமர்சனம் பண்ணேன். ஏன்னா அவங்க ஜட்ஜாக இருந்த ஷோவில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு குழந்தை ஆசையை காத்துல தூது விட்டு பாட்டு, அந்த பாட்டை பாடி அந்த குழந்தை வந்து ஒரு 8 வயசு குழந்தை இருக்கும், பாவாடை சட்டை போட்டு வந்து பாடுது, சின்ன குழந்தை. அந்த குழந்தை அதை பாடினதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க ஜட்ஜு, நீ இன்னும் கொஞ்சம் உணர்வோடு பாடணுமா அப்படின்னு. என்ன உணர்வு இருக்கும் 8 வயசு குழந்தைக்கு ஆசையை காத்துல தூது விட்டு பாட்டில்? புரியல எனக்கு. இவங்கெல்லாம் வந்து சொசைட்டியில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியை டான்ஸ் ஆட விடுது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த சின்ன குழந்தைங்க சூப்பர் சிங்கரில் இவன் டப்பாங்குத்து பாட்டு பாடுறது, அது டப்பாங்குத்துன்னா கூட பரவாயில்ல, டப்பாங்குத்துன்னு தப்பு கிடையாது, டபுள் மீனிங்கில் இருக்குது.
அந்த குழந்தையுடைய பாட்டி, இந்த பேரனா அந்த குழந்தையோட பாட்டி வந்து அங்கே டான்ஸ் ஆடின்னு இருக்கும். இவங்களும் அதை எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறது, வர முறையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. நார்மலைசிங் இட். அந்த பாட்டி ஒரு மடிசார் கட்டின பாட்டி, நார்மலைசிங் இட். ஏன் அப்படின்னா ஈவன் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிஸ் ஆர் வெல்கமிங் இட் அப்படின்றத காட்டுறது. அப்போ என்ன இது சொல்லுது அப்படின்னா, இது நார்மலைஸ்ட், திஸ் இஸ் ஹவ் யுவர் லைஃப் இஸ். உன்னுடைய வாழ்க்கை சினிமாவில் ஆரம்பிக்கும், உன்னோட வாழ்க்கை சினிமாவில் தொடரும், உன்னுடைய வாழ்க்கை சினிமாலேயே முடியும். சரியா? நீ வந்து சோகம்னு நினச்சா கூட யூ ஹாவ் டு ரன் டு இளையராஜா சாங்ஸ். ஒரு பிஜிஎம் போட்டால் தான் அதுக்கான வேல்யூ இருக்கும். நீ மகிழ்ச்சின்னு இருந்தாலும் கூட அது வந்து சினிமாவோட பாட்டை எடுத்து தான் நீ மகிழ்ச்சின்னு காமிக்க முடியும். இப்படி தான் போகுது உலகத்தில், எங்கேயும் இப்படி கிடையாது. ஹாலிவுட் இன்னும் பெரிய இண்டஸ்ட்ரி, அங்கே கூட இப்படி கிடையாது. டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், அங்கே கூட கிடையாது. பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய ஆளுங்க, பொலிட்டீஷியனு, வேறு வேறு இதில் இருக்கவங்க, டாக்டர்ஸு, எல்லாருமே சினிமா பாட்டை பேக்ரவுண்டில் போட்டு அவங்களுடைய இதை போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே அது நடக்குது ரொம்ப ரேர். இங்கே எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சினிமா பாட்டை இல்லாமல், சினிமா தொடாமல் அவனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, அந்த வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. குறிப்பாக இந்தியாவில் அதிகமாக இதில் சிக்கி தவிக்கிறது தமிழகம், தமிழ்நாடு, ஆந்திராவும் கரெக்ட். ஆந்திரா தமிழோட மோசம். அவனால் சினிமா இல்லாமல் அவனால் ஒரு நிமிஷம் யோசிக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள், இந்த பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் எடுத்து பார்க்கட்டும். சினிமா இல்லாமல் ஒரு மணி நேரம் அவங்க லைஃப்பில் இருந்திருக்கான்னு பார்க்க, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் 24 மணி நேரத்தில் ஒரே 1 மணி நேரம் சினிமாவுடைய தாக்கம் இல்லாமல் அவங்களோட லைஃப்பில் இருந்திருக்கான்றதை அவங்க மனசாட்சி தொட்டு கேட்குறேன். தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, உங்களோட உளவியல் ரீதியாக அந்த அளவுக்கு அவன் இம்ப்ரெக்னேட் பண்ணி வச்சுருக்கான் எல்லாத்தையும். சரியா? இப்படி இம்ப்ரெக்னேட் பண்ணி வச்சுருக்கிறதோடைய நீட்சி தான் பிக் பாஸ். எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அவன் துண்டை கட்டிட்டு வந்து உட்கார்றது, அந்த பொண்ணு வந்து நீச்சல் உடையில் வந்து உட்காரு. நீச்சல் உடையில் பெண் இருந்தால் ரசிக்க போகிறாங்க, பார்க்குறவங்க ரசிக்க போகிறாங்க. பெண் அப்படின்றவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட உடல் ரீதியாக இப் தே ஆர் பியூட்டிஃபுல், உடல் ரீதியாக அவங்க ஒரு நல்ல கட்டமைப்போடு இருக்காங்க அப்படின்னு கூட அதை ரசிக்க வேண்டியது அப்படின்றது, ரசிப்பது அப்படின்றது இயல்பு தான். சரியா? அதெல்லாம் நான் தப்பு சொல்ல போகிறதில்ல. எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய நான் சொல்ல போகிறதில்ல, இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டை நான் சிறுமைப்படுத்தி பேச போகிறதில்ல. ஆனால் கேள்வி என்ன வருது அப்படின்னா, நீ இந்த அப்ஜெக்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அது ஒரு கட்டம் வரைக்கும் வைக்கிறது பிரச்சனை கிடையாது. அதை கடந்து நீ எப்படி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா, உளவியல் ரீதியாக ஒரு சில சைக்கோ கேரக்டர்ஸை கொண்டு வந்து இந்த சைக்கோ கேரக்டர்ஸ் இப்படி இயங்குவது என்பது இயல்பு, அதை நார்மலைஸ் பண்ணுறது. அடுத்து என்னென்னா அதில் ஒரு புது டெர்மினாலஜி வச்சுக்கிறது. என்ன? சொசைட்டிக்குள்ளே இது இருக்குது, இது தப்பு அப்படின்றத இவங்களே முடிவு பண்ணுறது. சொசைட்டி ஏற்கனவே டியூன் ஆகி தான் இருக்குது, பல 1000 ஆண்டுகளாக டியூன் ஆகி தான் இருக்குது. நீ வந்து இந்த விஜய் டிவி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சொசைட்டி மாறிச்சா? இல்லை. ஆனால் இவங்க கொண்டு வந்து ஒரு டெர்மினாலஜி அதுக்குள்ளே வந்து புகுத்துறது. சரியா? இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நடைபெறுகிறது. இல்லை அதான் சரி. இப்போது இது பேசாமல் முழுமை அடையாதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் இவரை பற்றி நீங்கள் வந்து மாதம்பட்டியார், மாமா குட்டியார்னு ஒரு பேர் வச்சிங்க. இப்போ என்ன ஏன் அதை பற்றி பேசுகிறேன்னா, ஒரு நடிகை பேட்டி கொடுத்துருந்தாங்க, அவங்களோட லவ் பற்றி ஓப்பன் பண்ணல, பட் பிரேக்கப்பை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கீங்களா ஒரு குடிச்சு. அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நடக்கிற சண்டை, அந்த ஜாய் கிறிஸ்டல்டான்றவங்களும் மாதம்பட்டியும் நடக்கிற சண்டையெல்லாம் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாதம்பட்டி அவருடைய குட்டியோட வந்து நிற்கிறாரு, அதாவது குழந்தையோட நின்றுருக்காரு. அதே ஜாய் கிறிஸ்டல்டா எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆள் இவன் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு சமைக்கிறானோ. சரியா? சீஃப் மினிஸ்டர் இப்போ சமீபத்தில் இதுக்கு போயிருந்தார், தமிழ்நாடு ஹவுஸுக்கு முதல் விஜயமா சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்றதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹவுஸை டெல்லியில் இருக்கு போயிருந்தபோது இவன் தான் சமைச்சானான். சரியா? இவனுடைய சமையலை இதை வைத்து நம்ம அளவுகோலாக கொண்டு போக போகிறது இல்லை, வேற விஷயம். சரியா? ஆனால் இவன் எப்படி சொசைட்டிக்கு வெளில வந்தான்றதை பாரு. He goes on record saying that my wife, or he pushes his wife to test. முதல்ல இந்த குழந்தை அவனோடது தானா அப்படின்னு. அது ரிசல்ட் பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கிறான். இது எவ்வளோ கேவலம், இது எவ்வளோ கேவலம். ஒரு அம்மாவுக்கு தெரியாதா குழந்தை யாரோடதுன்னு?
அப்போ ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, அது அந்த அம்மா எந்த அளவுக்கு அவங்க ஜாய் கிறிஸ்டினா வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு அதுக்குள்ளே போக விரும்பல, இல்லை அவங்க ஒரு கோல்டு டிகரா அதுக்குள்ளெலாம் நான் போக விரும்பல. ஆனால் ஒரு பேரியரை பிரேக் பண்ணி வெளியில் வந்து இன்னார் தான் என்னுடைய குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். சரியா, இதை நான் பாராட்டுறதுக்காக சொல்லலை, பட் ஐ நோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் பிகாஸ் இட் இஸ் நாட் வித்தின் மேரேஜ். நீ கல்யாணத்துக்குள்ளே அப்படின்னா அது இன்னும் மேட்ரு கிடையாது. பட் இது கல்யாணத்துக்கு வெளியில் அப்படிங்கும்போது அவுட் சைட் மேரேஜ் செய்யும் பொழுது இவ தான் என்னுடைய குழந்தையோட அப்பா அப்படின்னு அவன் சொல்லான்னு போது 2 விஷயம் தெரிய வருது. என்னென்னா, முதல்ல அவன் ஏற்றுக்கிறத மறுக்கிறான். ரெண்டாவது, இவன் எப்படி அப்பா வாணும், ஒய்ஃபை ஏமாற்றி இந்த லேடியோட அவன் உறவில் இருந்து அது இம்ப்ரெக்னேட் பண்ணுறான், அல்லது ப்ரெக்னென்ட் ஆகுது. சரியா? ஸோ ஆன் ஒன் கிரவுண்ட் he cheated his wife. on the other ground அவன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணையாவது சரி நடந்து போச்சு அப்படின்னு இல்லை, அந்த குழந்தை பிறக்கட்டும், அது பிறக்கிற வரைக்கும் கிட்டே போகலை. டஃபஸ்ட் பீரியட் ஃபார் woman is when she is going through the process of pregnancy and delivery. அப்போவே கூட இல்லை. சரியா? கூட இல்லாமல் அதை போட்டு அடிச்சிருக்கான். நான் சொல்லலை, அந்த பொண்ணு சொல்லு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போட்டு அடிச்சிருக்கேன். சரியா? அடித்ததோடு மட்டும் இல்லாமல் அது உன் குழந்தையே இல்லைன்ற மாதிரி நீ பேசியிருக்க. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏல ப்ரூவ் ஆகிடுச்சு. ப்ரூவ் ஆகி ரிப்போர்ட் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து சில மாதத்துக்கு அப்புறம் நீ அதை ஒத்துக்கிற அப்படின்னா நீ எவ்வளோ கேவலமான ஜென்மம். நீ எல்லாம் சொசைட்டியில் எப்படி பார்க்கப்படும். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேர விட்டுருந்தார்ல, அது எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்? யார் கவலைப்பட்டது? நீ எங்கே போய் படுத்தா எங்களுக்கு என்ன வந்தது? அண்ட் அவருக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் அவர் ஜட்ஜாக போடுறதுல வந்து அதை ஓப்பனாக அது வந்து கிண்டல் மாதிரி வந்து பண்ணுவாங்க, அதுக்கு சிரிச்சுட்டே உட்காந்து. அது வந்து இவ்வளோ கேவலம். அது ஒரு பக்கம் வெயிட் பண்ணி ஏமாத்துற, இன்னொரு பக்கம் அந்த ஏமாத்திட்டு போன பொண்ணை நீ முழுசாக நம்பலை. அப்போ எந்த அளவுக்கு அந்த பொண்ணை நீ நினச்சிருக்க? இல்லை, இப்போ நம்மள நீங்கள் பர்சனல் பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லவே முடியாது இல்லை இந்த விஷயத்தில். அவரே தானே வந்து எக்ஸிபிட் பண்ணுறது. வெளியில் வந்து பொதுவில் அந்த ஜாய் கிறிஸ்டினா கண்ணாபின்னு பேசுச்சு, என்னெல்லாம் பேசுச்சு. நீ பேசின வீடியோலாம் அந்த கன்றாவி வீடியோ, அந்த உமா கொடுக்குற வீடியோ தானே, அது நீங்க தான் வந்து 100 வாட்டி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க. அப்புறம் கன்றாவி வீடியோ என்னத்த 100 வாட்டி வந்து பார்க்கறது? கிட்ட வச்சு பாக்குறீங்க. அது அப்படி கிட்ட வந்து டேய் தள்ளி நில்றா மாதிரி இதெல்லாம் பண்ணாதடா அப்படி. இது 3D வீடியோவான ஒரு சந்தேகத்தை கொடுமை. சரியா? இதெல்லாம் வந்து அந்தம்மா வந்து பப்ளிக்ல கொண்டு வந்து வச்சுச்சு. அப்போ கூட நீ ஏத்துக்கல, உனக்கு சந்தேகம் அது உன் குழந்தை தான். நான் அப்போ அந்த பொண்ணுடைய கேரக்டர் நீ எந்த அளவுக்கு மதிச்சிருக்கன்றது அதுலேயே தெரியுது. உன் முன்னாடியே நீ மதிக்கல, அந்த பொண்ணுடைய கேரக்டரை நீ மதிக்கல, உன்னையே நீ முதல்ல நம்பலை. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இது பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் கூட்டி இவனெல்லாம் கூட்டி ரெகக்னைஸ் பண்ணுறது எவ்வளோ கேவலம். சொசைட்டி எவ்வளோ டிப்ரேவ்டாக போயிருக்குன்றது இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு விதமான அதிர்ச்சி ஏற்படும்னா, உட்காந்து கேள்வி கேட்ட எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது பைத்தியக்காரத்தனமான சொசைட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கும். அதே ஒரு வகையில் வெரி மச் பார்ட் ஆஃப் இட். சொசைட்டினா சொசைட்டி ஏதோ தனியாக இருக்க மாதிரி நம்ம என்னவோ அப்படி அறிவாளிகள் மாதிரிலாம் நம்மளுடைய நம்ம எல்லாரும் அதில் ஒரு அங்கம். சரியா? அப்படி ஃபீல் பண்ணி தான் சொல்லுவோம். ஆமாம், அப்சல்யூட்லி ரைட். ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் வந்து மன அயற்சியை கொடுக்க விரும்பவில்லை. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு காமாக உட்காருங்க, அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியாகும், நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.